விஜய் பிறந்த நாளில் மதுவில்லா கிராமமான உருவாக்குவோம் என கூறி உறுதிமொழியேற்று கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி தவினர் அஞ்சலி செலுத்தினர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு இதுபோன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தவிக தலைவர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு 500 பெண்களுக்கு இலவச புடவை மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு பேக், நோட்டு புத்தகம், பென்சில், பேனா உள்ளிட்டவைகள் ஆரம்பாக்கம் தவிக நிர்வாகி ஜான் போஸ்கோ, யுவராஜ், அரி, ஜெகன், விஜயா, ஜான் ஆகியோர் வழங்கினர். பின்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கூறியவை: மது இல்லா தமிழகத்தை உருவாக்கிட எங்களது கிராமத்திலிருந்து துவக்கியுள்ளோம். எங்கள் கிராமத்தில் நீண்ட நாட்களாக செயல்பட்டு வந்த 2 அரசு டாஸ்மாக் கடைகளை நீண்ட போராட்டத்திற்கு பின் முற்றிலும் அகற்றிவிட்டோம். மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து பலியான குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறும் வகையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தளபதியும் அன்பு அண்ணன் விஜய் அவர்களின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தெற்கு ஒன்றியம் சரப்பனஞ்சேரி ஊராட்சி ஆரம்பாக்கம் கிளை கழக சார்பாக இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும். நாங்கள் இந்த இடத்துல முதல்ல ஒரு கான்செப்டில் வந்திருக்கோம். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு 50 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டு இறந்தாங்க, குடும்பங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதே தளபதி பிறந்த நாளுக்கு நம்ம ஒரு உறுதிமொழியோட 50வது பிறந்த நாளில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு இந்த பிறந்த நாளை மௌன அஞ்சலி செலுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி நாங்கள் சிறப்பாக பண்ணோம். தளபதிக்காக நாங்கள் இந்த திட்டத்தை இனிமேல் இதை நாங்கள் செயல்படுத்தலான்னு இருக்கோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு எல்லா இடங்களிலையும் நாங்கள் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்வோம். அதுவும் எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் பஞ்சாயத்துலேருந்து பெரியவங்களுக்கு, சிறியவர்களுக்கு, வளர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்லி இந்த மது பழக்கம், கஞ்சா, குடி, போதை இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும். அதை எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் கொண்டு வரணும் முயற்சியை மேற்கொண்டிருக்கோம். இது தளபதியோட 50வது பிறந்த நாளில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணத்தோடு முயற்சி எடுத்திருக்கோம். முயற்சியாக எங்கள் ஊர்லேயே 2 டாஸ்மாக் கடை இருந்தது. அந்த 2 டாஸ்மாக் கடையை நாங்கள் எடுத்துட்டோம். அந்த டாஸ்மாக் கடை இந்த பக்கம் எங்கேயுமே இல்லை. எங்கள் சுற்றுப்புறத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. இந்த பகுதியில் எங்கேயுமே டாஸ்மாக் கடை இல்லை. எங்கள் ஊர் பக்கத்துலேயே 2 டாஸ்மாக் கடை இருந்து அதை போராட்டம் பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம். அதே போல் தளபதியோடைய ஆணைக்கு நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு நிவாரணம் செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு இல்லை நாளன்னைக்குள்ளே நாங்கள் கள்ளக்குறிச்சி போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு தளபதியோட ஆணைக்கு நாங்கள் இதை மேற்கொள்ளலான்னு இருக்கோம். நிவாரண நிதி கொடுக்க நாங்கள் தளபதியோட சொல்லின்படி நாங்கள் கேட்டு அவருடைய வழியில் போகலான்ட்டு நாங்கள் முயற்சி மேற்கொண்டிருக்கோம். நாளைக்கு நாளன்னைக்கு நாங்கள் போகிறோம். கள்ளக்குறிச்சி போய் அந்த ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நிவாரணம் கொடுக்கலான்னு நாங்கள் முயற்சி மேற்கொண்டிருக்கோம். ஜான் போஸ்கோ, அதாவது ஆரம்பாக்கம் கிளை கழகம் பி. ஜான் போஸ்கோ.